ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி சம்மந்தமாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜூன் 2023 நடந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பயாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது எப்படி வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸை வந்து நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரியா, அதே மாதிரி தான் பயாலஜிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண வேண்டி இருக்குது. சரியா, அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸை வந்து பாருங்கள். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வித் ஒன் வேர்ட்ஸோடு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12th அது நிப்பாட்ட போகிறது கிடையாது. நமக்கு வந்து நீட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயாலஜி வந்து யூஸ் ஆகிறனால தயவுசெய்து இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வரேன். நீங்கள் ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த ஒன் வேர்டு வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்க, இல்லை நீட் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் தேடி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது. சரியா, அதனால் பார்த்துங்க. அதாவது இதில் இருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து திரும்பவும் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சரியா, 2 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லாவே நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதாவது டெஃபனிஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு நேற்று போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக என்ன பண்ணிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஃபனிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்க சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கேன். சரியா, அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக புதுமையாக நம்ம சொல்லியிருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க்கில் தான் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. 2 மார்க்கில் நமக்கு கம்பல்சரி இல்லை. சரியா, அதனால் கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது டப்பிடத்தின் பணிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின் தான் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் 2 5 மார்க் நம்ம எழுதணும். 2 5 மார்க்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக, இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, விதை பரவலின் நன்மைகள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. அதுக்கப்புறம் தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரிக்கவும், பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் என்ன மாதிரியான ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்னி வந்து ஈஸியாக இருக்கும், ஜுவாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேத்துக்கு ஜுவாலஜி ஈஸியாக இருக்கும், பாட்னி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நான் நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பாட்னியா ஜுவாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப எது ஈஸியாக இருக்குமோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளையிலேருந்து நம்ம படிக்கும்போது அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தா இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஜுவாலஜியில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அது எப்படி இருந்தாலும் ஒரு டெஃபனிஷன் கொஸ்டின் வந்து நமக்கு வந்துடும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு டெஃபனிஷன் கொஸ்டின் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சைமாலஜி வரையறுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்டு செல்கள் என்பவை யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமேசான் காடுகள் பூமிக்கோள்களின் நுரையீரலாக கருதப்படுகிறது, இந்த சொற்றொடரை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து 19th கொஸ்டின் 3 மார்க்கில் 19th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜே வடிவ மற்றும் எஸ் வடிவ வளர்ச்சி வளைவுகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனித ஜீனம் திட்டம் பல்வேறு மரபு நோய்களின் சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது, இக்கூற்றை நியாயப்படுத்துக.
அண்ட செல் உருவாக்கம் செயல்முறை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுய தடை காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடை காப்பு தூங்கலாகும். சரியா, நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒலி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த கொஸ்டின்ஸே நமக்கு ரிப்பீட்டடாக இந்த வருஷம் பப்ளிக்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.